அபரகம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் சட்டம் ஒழுங்கில் சந்தி சிரித்து தலைகுனிந்து நிற்கிறது என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சென்னையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் முதல் தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது என்றும் காவல்துறை ஏவல் துறையாக செயல்பட்டு வருகிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் குற்றம் சாட்டி இருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது, தலை நிமிர வைப்பேன் என்று வாய்ச்சவடால் பேசுகிறார்கள் திமுகவினர் என்றும் தமிழகத்தை தலை நிமிர வைப்போம் என்று கூறுவது அவர்களுடைய வாய்ச்சவடாலாக இருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒருபுறம், அரசுக்கு எதிராக போராடுவோர் மறுபுறம் என மக்கள் துன்பப்படும் நிலையில் மகளிர் மாநாடு நடத்துவது ரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்ததற்கு ஒப்பானதாகும் என்று எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தலைகுனிந்து நிற்கிறது தமிழகம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு போலீசார் மீது எந்த விதமான பயமும் இல்லை என்றும் போராடுபவர்களை இரும்பு கரம் கொண்டு திமுக அரசு அடக்கி வருகிறது, ஆனால் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெருநகரங்கள் முதல் குக்கிராமங்கள் வரை தடையில்லாமல் போதைப் பொருள் கிடைக்கிறது என்பதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பதால் குற்றச்செயல்களும் அதிகரித்திருக்கிறது என்றும் சென்னை தரமணையில் வெளிமாநில இளம்பெண் போதை ஆசாமிகளால் சீரழித்து கொல்லப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டி கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 56 மாத கால திமுக ஆட்சியில் காவல்துறையை அங்கு செயல்படாமல் முடங்கி இருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் இளம் பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது என்றும் தொடர்ச்சியாக படுகொலைகள் மற்றும் அவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருகிறது என்றும் கடலூரில் முதியவர் ஒருவர் தீ வைத்து கொளுத்தப்பட்டு அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்றும் இதுபோல முதியவர்கள் தனியாக இருப்பவர்களிடம் நகைகள் மற்றும் வீட்டில் உள்ள பணம் ரொக்கம் கொள்ளையடிப்பது தொடர் நிகழ்வுகளாக கடந்த 4.5 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துவிட்டு தமிழகத்தை தலைநிமிர வைப்போம் என்று அவர்கள் பரப்புரையில் ஈடுபடுகிறார்கள், ஆனால் திமுக ஆட்சியில் தமிழகம் தலைகுனிந்துதான் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த கண்டன அறிக்கையில் குற்றம் சாட்டி இருக்கிறார். அபரகம்.